வாழ்க்கையில் எல்லா நாட்களுமே நமக்கு பிடித்த மாதிரி அமைந்து விடுவதில்லை. ஒரு இரவு வேளை, கடும் பனி, கைகால் உறைந்து குளிர் தாங்காமல் என் க்ளவுஸை எடுத்து மாட்டிக்கொண்டேன். உடம்பின் உள்ளேயும் வெளியேயும் கடுமையான நடுக்கம். ஒருவித ஈரப்பதம் உடம்பில் ஊறிக்கொண்டே இருக்க இடுக்குகளில் புகுந்து மெதுவாய் நடந்தேன். நான் நுழைந்த இடம் மற்றும் நேரம் ஒருவித அமானுஷ்ய உணர்வை பரப்பி வைத்திருந்தது. ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க என் காலடி சத்தம் அதிகமாகவே எனக்கே கேட்டது. உலகில் 1000 பேர் நம்மை சுற்றி கூச்சலிட்டாலும் ஒற்றை மனிதனாய் அங்கு ஒருவனால் எளிதாய் இருந்துவிட முடியுமா? ஆனால் நிசப்த சூழ்நிலைகள் மனிதனை சோதிக்க உருவாக்கப்பட்டவையே. ஒருவரின் மனதிடம் தைரியம் எல்லாம் கேள்விக்குறியாக கூட ஆகிவிடும். அமைதியின் முரட்டு சுபாவம் அது. நான் மெதுவாக அந்த அறைக்குள் நுழைந்தேன். வெளிக்காற்று சிறிதும் உள்ளே நுழைய முடியவில்லை. அங்கும் இங்குமாக பல சடலங்கள் இருக்கைகளில் இருத்தி வைக்கப்பட்டிருந்தன, அமர்த்தியும் வைக்கப்பட்டிருந்தன. அசைவுகள் இல்லா சூழ்நிலை. நிசப்த நிலையில் இரைச்சல் மிக்க அதிகமாக இருந்த அந்த சூழ்நிலையில் அமர்த்தி வைக்கப்பட்டிருந்த சடலங்களை ஒவ்வொன்றாய் கடந்தேன். மனதில் ஒருவித இறுக்கம். என் இமைகள் மட்டுமே அசைந்தன, தலை அசையவில்லை. இறைவன் படைப்பில் ஒவ்வொரு மனிதனும் தனித்து தெரிவான். குணங்களிலும் சரி, உருவத்திலும் சரி. கருமை நிறத்தில் ஒன்று, திடமான உடற்கட்டுடன் ஒன்று, நீளமான மூக்கு, அழகிய கண்கள், மெலிந்த உடற்கட்டு, கட்டையான மீசை ஒன்று, நீண்ட கூந்தலுடன் ஒன்று, ஒரு பக்கம் சாய்ந்த தலையுடன் ஒன்று. இப்படியாக விதவிதமாய் சடலங்கள் அமர்த்தி வைக்கப்பட்டிருந்த இடத்தில் மன தைரியத்தை அதிகப்படுத்தி கொண்டு ஒவ்வொன்றாய் கடந்தேன். எப்படியெல்லாம் இருந்திருப்பார்கள் வெளியே இங்கு வந்து இவ்வாறு இருக்க? என் நெஞ்சு படபட என்று அடித்து அமர்ந்திருந்தவைகளை எல்லாம் ஒரு ஒற்றுமையை மட்டும் காண முடிந்தது. எல்லாவற்றிற்கும் தலைப்பக்கம் பெரிதாய் வீங்கி சற்று பயங்கரமாகவே காட்சியளித்தது. பார்த்து பார்த்து ஒவ்வொரு அடி எடுத்து வைத்தேன். என்னால் குளிர் மற்றும் சூழ்நிலையில் இறுக்கம் தாழாமல் சட்டென்று ஓரிடத்தில் அமர என் கை கடிகாரம் கம்பிகளில் பட்டு டிங் என்று ஒரு ஓசை எழுப்பிவிட்டது. திடீரென்று 3 சடலங்கள் கண் விழித்தன. கூர்மையான கண் பார்வைகள் என் மேல் விழ ஒரு நொடி உறைந்தேன். நான் எழும்பவே இல்லை. வார்த்தைகள் சேரவில்லை. அவைகளின் உடம்பில் சிறிதும் அசைவில்லை. ஆனால் கண்கள் கூர்வாள் போல் என்னை நோக்கியவாறே இருந்தது. வீரத்தை தாங்க முடியாமல் இயலாமல் என் கண்ணிமைகள் கீழே விழ அவைகள் மீண்டும் கண்களை மூடின. தொண்டை வறண்டது. தண்ணீர் தேவை என்று எனக்குள் தோன்றியது. ஆனால் என்னிடம் இல்லை. சுற்றி எவரும் கேட்பதற்கும் மனிதர்கள் இல்லை. எச்சில் விழுங்கினேன். அதில் என் தாகத்தையும் அடக்கினேன். ஒரு கணம் சிந்தித்தேன். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சமாளிக்க அவர்கள் வெளியே சென்றால்தான் முடியும். எதிரே இருப்பவர்களை உற்று நோக்கினேன். உன்னை உன் விழிகளிலே எதிர்கொள்வதுதான் சரி என்று எண்ணினேன். மனதை பக்குவப்படுத்தினேன். அடுத்த நொடி என் தலை ஒரு பக்கம் வீங்க ஆரம்பித்தது. அவர்களைப் போல் அசைவற்ற சடலமானேன். இந்த உலகில் சத்தங்கள் அதிகம். ஒருவரை ஒருவர் சீண்டுவதோ அரவணைப்பதோ இல்லை. வேறு விதமான உலகம். நானும் அவ்வுலகிற்குள் ஐக்கியமானேன். வேறு வழியின்றி கண்கள் மூடின. என் உலகம் இருண்டது. திடீரென ஒரு குரல், "Thank you for your traveling with Great Indian Railways" என்று திடுக்கிட்டு கண் விழித்தேன். ஐயோ, நாம் ரயில் பயணங்களில் இருக்கிறோம் என்பதையே மறந்துவிட்டோமே. அந்த வாய்ஸ் ரெக்கார்டில் வந்த அக்காவுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு நான் நிதானத்திற்கு வந்து கண்களை விழித்து பார்த்தேன். இது ஒரு கனவு. இது கனவாக இருந்தவரை மட்டுமே நான் பிழைத்தேன். இது நிஜமாக இருந்திருந்தால் நினைத்து பாருங்கள், என் வாழ்க்கை தொலைந்தே போயிருக்கும். கனவுகள் எல்லோருக்கும் வரும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடங்களும் நாம் அதை கடந்துதான் வந்து கொண்டிருக்கிறோம். சில கனவுகள் நம்மை துக்கத்திற்கு கொண்டு செல்லும். சில கனவுகள்
நம்மை மகிழ்ச்சியின் ஆழ்த்திவிடும். ஆனால் நான் கண்ட இந்த கனவு என்னை படபடக்க வைத்து, என்னை மரணத்தின் விளிம்பிற்கே கொண்டு சென்று திரும்ப என்னை பிழைக்க வைத்து பிறக்க வைத்து விட்டது.